தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது தங்களது 91ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகின்ற எஸ்தர் அல்ஃபோன்ஸ் இறைவன் அவர் கொடுத்த அந்த வாழ்வு என்ற பரிசுக்காக நன்றி கூறியும், தொடர்ந்து இறைவன் அவருக்கு நல்ல உடல் சுகமும் இறை ஆசிரியரும் வழங்க வேண்டும் என்று வேண்டி தங்களுடைய கருத்துக்களுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் ஜேவியர் தங்களுடைய இருதய அறுவை சிகிச்சை நலமென நடந்து பூர்ண சுகம் பெற வேண்டும் என்று வேண்டி தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டி ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். மேலும் மரித்த லாசர், ராஜா, சோசை, மாணிக்கம்மாள், ஜெஃப்ரின் மற்றும் அந்த குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் ஜெகநாதன், ஃபிலோமினா, அந்தோனி ஜோசப் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில்
என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் கடவுளே என் கேடயம். நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 50 53 முடியும். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றார்.
பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்து பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூல் துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர்கள் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். யோவான் நற்செய்தி 7:53 எடுங்க, பைபிள் எடுங்க. 53 என்னமா போட்டிருக்கு? அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வசனம் மட்டும் ஏன் அடைப்புக்குறியில் இருக்குது? போட்டிருக்குதா? ஒரு பிராக்கெட் போட்டிருக்குதா? அந்த வசனம் மட்டும் ஏன் அடைப்புக்குறியில் இருக்குது? அந்த வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை வரைக்கும் எதில் இருக்குது? ஒரு அடைப்புக்குறியில் இருக்கிறது. அப்படின்றா என்ன அர்த்தம்? இது மற்ற புத்தகங்களில் இந்த குறிப்பானது இல்லை, இதில் மட்டும்தான் இருக்கிறது. அவரவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். இது சரியா தவறா? பூச முடியுது, பூச முடிச்சுட்டு எங்கே போவாங்க? எல்லாம் வீட்டுக்கு தான் போய் ஆகணும். வேறு எங்கே ஃபாதர் போகிறது? வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் குழப்பத்தில் இருக்கிறார். அவர் இறைவாக்கை உரைக்க வேண்டும், ஆனால் மக்கள் அவரை விடமாட்டுகிறார்கள். அவர் இறைவார்த்தை அறிவித்தால் அவரை கொன்று விடுவார்கள் என்று அவரை அச்சுறுத்துகிறார்கள். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு குழப்பத்தில் இருக்கிறார், பயத்தில் இருக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசுதான் மெசியா என்கிறார்கள், இயேசுதான் மெசியா இல்லை என்கிறார்கள். ஒரு சில பேர் அவரை நம்புகிறார்கள், ஒரு சில பேர் அவரை நம்பவில்லை. எல்லோருமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒரு தீர்வு வருவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிடுறாங்க? அவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கன்க்ளூஷன் வந்துட்டாங்களா? இவர் தான் மெஸ்ஸியா என்ற கன்க்ளூஷன் வந்தாங்களா? குழப்பத்திலே என்ன பண்ணிடுறாங்க? அவங்க எல்லோருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போகி விடுகிறார்கள். நாமும் ஆலயத்திற்கு வருகின்றோம், கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? நிறைய புலம்புவோம். ஆமாவே இல்லையா? சில பேரை பார்ப்போம், அழுது புலம்பிகிட்டு இருப்பாங்க. நிறைய நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்போம் கடவுள்கிட்ட, குழப்பத்தோடு வருவோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணிவிடுவோம்? கொட்டி தீர்த்திடுவோம். ஆனால் அவர் சொல்வதை நம்மால் கேட்க முடியவில்லை. அவர் சொல்வதை நம்மால் காது கொடுத்து கேட்க முடியல. ஏன் கேட்க முடியவில்லை? எதனால் கேட்க முடியவில்லை? நாம் எல்லாத்தையும் சொல்லிவிடுகின்றோம், எல்லாத்தையும் நம்ம என்ன கொட்டி தீர்த்திடுறோம். ஒரு பாரத்தை என்ன பண்ணிடுறோம்? கோவில் வந்து எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது? பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறோம். ஆனால் அவர் சொல்வதை நாம் என்ன பண்ணுறோம்? காது கொடுத்து கூட கேட்கிறதே கிடையாது. நாம் எப்பொழுது அவருடைய பதிலை கேட்கின்றோமோ அப்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் ஒரு தெளிவுக்கு வர முடியும். இல்லை என்றால் நாம் ஒரு குழப்பத்திலேயே தான் இருந்து கொண்டிருப்போம். அப்படி என்றால் நான் எப்படி தெளிவாகுவது? நான் எப்படி குழப்பத்திலிருந்து வெளியிலே வருவது? நான் வீட்டிற்கு திரும்பும் பொழுது தெளிவான மனநிலையோடு நான் எப்படி செல்வது என்று பார்க்கும் பொழுது இறைவார்த்தை நமக்கு உதவி செய்கின்றது. முதலாவது எடுத்து வாசிங்கம்மா, திருவெளிப்பாடு. எல்லோருக்குமே தெரிந்த வார்த்தைகள் தான். திருவெளிப்பாடு புத்தகம் 3:20 என்ன சொல்கிறாங்க? இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். அப்புறம் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். கடவுள் என்ன பண்ணுறாரு? கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? கதவை திறக்கவே மாட்டோம், அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். நாம் எப்பொழுது நமது உள்ள கதவை திறக்கப் போகின்றோம்? நமது காதுகளை நாம் எப்போ
திறக்கப் போகின்றோம். அவரது இறைவார்த்தை உள்ளே போனால் தான் நாம் தெளிவாக முடியும். எரேமியா என்ன பண்ணுறாரு? குழப்பத்திலே இருக்கிறாரு. எங்கடா இவங்க நம்மளை சாவடிச்சிடுவாங்களோன்ற குழப்பத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உள்ளத்தில் ஏந்தியதனால் அவர் என்ன பண்ணுறார்? இறை வார்த்தையை தைரியமாக அறிவிக்கின்றார். நான் எப்பொழுது இறை வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் ஏந்த போகின்றேன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எடுத்து வாசிங்கம்மா, யாக்கோபு 1:22. நான் கதவை திறந்து விட்டேன், இறை வார்த்தை எனக்குள் வந்து விட்டது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? யாக்கோபு 1:22. இறை வார்த்தையை கேட்கிறவர்கள் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். இறை வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, உள்ளத்தை திறந்து இறை வார்த்தை உள்ளே சென்றால் மட்டும் போதாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கின்றவர்களாகியும் நீங்கள் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது இறை வார்த்தையை உள்ளே செலுத்திவிட்டு அதன்படி நாம் நடக்கின்றோமோ அப்பொழுதுதான் என்ன பண்ணுவோம்? குழப்பத்திலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் வரும். இல்லை என்றால் என்ன பண்ணுவோம்? குழப்பத்திலேயே தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். இறை வார்த்தை நமக்குள் செல்கின்றது. இறை வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? அதை செயல்பட நம்ம வைக்க வேண்டும். எப்படி செயல்படும்? நமது செயல்களின் வழியாக தான் இறை வார்த்தை செயல்படும். எனவே இறை வார்த்தையை கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அந்த இறை வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? செயலில் காண்பிப்பவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது எப்படி வரும்? இறை வார்த்தை என்னில் செயல்படும் பொழுதுதான் அந்த மாற்றமானது வரும். அடுத்து வாசிங்க, யோவான் 15:5. சில பேர் நாம் என்ன பண்ணுவோம்? மாற்றத்தை கண்டு கொண்டிருப்போம், அதை எப்படி செயலில் காண்பிப்பதென்று தெரியாது. செயலில் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். என்ன செய்வதென்று நாம் தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அவர்களுக்கு தான் இறை வார்த்தை சொல்கின்றது. வாசிங்க 15:5. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அப்புறம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அடுத்து தான் முக்கியமான வார்த்தை, வாசிங்க. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது. இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம், அதன்படி நடப்பதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நாம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா நான் படிச்சுட்டேன், நான் பூசைக்கு வரேன், நான் பைபிள் ரெகுலராக படிக்கிறேன், நான் இறை வார்த்தையை தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்று என்னுடைய இஷ்டத்துக்கு நாம் இருக்க முடியாது. என்ன பண்ணணும்? அவரோடு நான் இணைந்து செய்தால் மட்டும்தான் அந்த செயலானது வெற்றி நிறைந்த செயலாக, அவருக்கு ஏற்ற செயலாக, குழப்பமின்றி தெளிவான செயல்களாக இருக்கும். இல்லை என்றால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அவரின்றி, அவருடைய துணையின்றி என்னால் எதுவுமே செய்ய இயலாது. நான் இறைவனுடைய பதிலை கேட்கின்றேனா? குழப்பத்தில் வருகின்றேன், வேதனையில் நான் கொட்டி தீர்க்கின்றேன், இருந்தாலும் அவருடைய குரலை நான் கேட்கின்றேனா? குரலை கேட்பதோடு அல்லாமல் அந்த குரலுக்கு ஏற்ற செயல்பாடுகளை எனது செயலில் காண்பிக்கின்றேனா? எப்படி காண்பிக்க முடியும்? அவரோடு நான் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் எனது செயலில் நான் இறைவனை பிரதிபலிக்க முடியும். எனவே நாம் இறை வார்த்தைகளை உள்ளிருத்துவதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். உனக்காக எல்லாம் படைத்த
கரத்தை உயர்த்தி சிந்தனை செய்தால் நிலைமைகள் எல்லாம் தெளிவாகும். அதை அர்ப்பணிப்போமே இறைவனுக்கே, இன்னும் பெருகிட செய்வார் இறையுமக்கே. சகோதர சகோதரிகள், எங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டு கடங்காத எங்கள் விருப்பங்களை பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்திய ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவே 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மிக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளுணர்ந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திட யாவும் சோர்ந்திடும் வேளை பாருலகெங்கும் நெஞ்செழுந்தோங்கும் மாண்புயர் கீதம் வாழ்க மாறி. பாருலகெங்கும் நெஞ்செழுந்தோங்கும் மாண்புயர் கீதம் வாழ்க மாறி. மாய உலகில் சிக்கி உழன்று வாணியே உள்ளம் சோர்ந்திடும் வேளை தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாறி. தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாறி. நிலையான புகழுக்குரிய தூய இறையின் நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கடம் நிரச்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்